இந்த பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே, இந்த மாலை வேளையில உங்க பிரசன்ன மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபலபரி பலத் உரபரபல துரபர ஷபலபரி பல துரபல பரகர துரபா. மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தவான்களோடு நாங்கள் ஆராதிக்கிறோம், தூதர்களோடு ஆராதிக்கிறோம். உரபர துரபர ஷதரர. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அப்பா, உங்க பிரசன்ன மத்தியில இருக்கட்டும். வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் ஆவியானவரே. நல்ல கைகளை உயர்த்தி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. மகிமை மகிமை. ஓ ரபரா துரபரா ஷபலபரி பலபரிபா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் உரியவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் உரியவரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. நல்ல கைகளை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபலபரிபலதுரபா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் சொன்னீங்களப்பா. இந்த நாள்ல ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்கப்பா. ஒரு இதுவரை இல்லாத மகிமையை நாங்க பார்க்க போறோம். இதுவரை போகாத அளவுல நாங்க போறோம். அசைவாடும் அசைவாடும். ஈ காடு போடும். ஈ ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஆவியானவரே, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. கைகளை உயர்த்தி. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான
வேண்டும் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை இறங்கட்டும். மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். தூயரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபலபரி பலபா ஓரபரா கதரா தரபரா துரபரா ஷபலபரி பலபரி பலபா. தூயாவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யார பீட் மாத்துங்க ரே பலா தரபரா ஷபலபரி பலா தரா தரா தரா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க 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 நிரப்புங்க. நிறைவான நன்மையினால் இந்த நாளில் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து நல்ல சத்தமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. பாடுமா. கர்த்தரை நான் எக்காலத்திலுமே கருத்துடன் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலுமே கருத்துடன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் கண்ணின் மணி போல் காத்ததினாலே கருத்துடனே. கர்த்தரை நான் எக்காலத்திலுமே கருத்துடன் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலுமே சொல்லுமா கருத்துடன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் கண்ணின் மணி போல் காத்ததினாலே கருத்துடனே துதிப்பேன். அவர் கண்ணின் மணி போல் காத்ததினாலே கருத்துடனே துதிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலுமே கருத்துடன் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் சொல்லுமா கர்த்தரை நான் எக்காலத்திலுமே கருத்துடன் ஸ்தோத்தரிப்பேன். இவ்வேளை கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்து அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம இயேசுப்பா நோக்கி கூப்பிடும் போது, ஆபத்துல நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மோடு இருந்து நம்மை விடுவிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். பாடுமா. வேலை கூப்பிட்டான் கர்த்தர் அதற்கு இரக்கமாய் செவி சாய்த்தார். இவ்வேளை கூப்பிட்டான் கர்த்தர் அதற்கு இரக்கமாய் செவி சாய்த்தார். அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கினார். ரட்சிப்பை அருளி செய்தார். என்னோடு கூட கர்த்தர் மகிமை எல்லோரும் உயர்த்திடுங்கள். அவர் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கினார். என் விண்ணப்பம் கேட்டார். கர்த்தரை நான் எக்காலத்திலுமே கருத்துடன் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலுமே கருத்துடன் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவருக்குள் என் ஆத்மா மகிமை ஆகையால் கலக்கமில்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்போது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்பா நான் உங்க சமூகத்துல நான் மகிழ்ச்சியா இருப்பேன்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கவலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்ல உற்சாகமாய். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் என் ஆன்மா மகிழும், ஆகையால் கலக்கமில்லை. ஆண்டவருக்குள் என் ஆன்மா மகிழும், ஆகையால் கலக்கமில்லை. அவர் ஆபத்து காலத்தில் விடுவித்து காத்து ஆயுளை நீட்டுகிறார். என் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். ஆனால் கர்த்தர் சிறு நன்மையும் குறையாது.
துதிப்பே. வீட்டான சார் கருணையுள்ள பாடல் பத்தத்தில் பாடல் 47 தந்தானே துதிப்போமே திரு சபையோரே துதி பாடி பாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான் வில்லற் கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான வில்லற் கரியதோ நன்மை மிக மிக. தந்தானே துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. உய்யாரத்து சீயோனே நீ மெய்யாக ரத்து சீயோனே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. கண்ணார களித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார களித்தாயே. நன்மை என்னும் முன்னே சோனமாரி பெய்து தந்தானே துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. சுத்தாங்கு துணச்சபையே உன்னை மூத்தாய் கொள்ளவே அலைந்து திரிந்து ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும் சக்தி கொலைந்துணை சக்தியாக தம் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும் தந்தானே துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. புறம் திரிந்த சீயோனே
குடித்து சிங்கார கன்னிமாரே மங்காத உன்மலர் நாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணிந்து மங்காத உன்மனவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணிந்திடும் துதிப்போமே திரு சபையோரே துதி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. அல்லேலூயா. உங்கள் பாடல் பத்தத்தில் 85வது பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடும். ஹல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அற்புதங்கள் செய்யும் தேவன். வருகின்ற புதிய வருடத்தில் உங்களுக்கு பல புதிய அற்புதங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. திகையாதே கலங்காதே மனமே, அவர் உன்னோடு இருக்க நீ பயமேன், உன்னுடைய எல்லா கண்ணீரையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. அனுதினம் அவரை தேடும் பொழுது அவர் உனக்கு பலன்கள் அளிப்பார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு அவர் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை, கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன். அற்புதங்கள் அற்புதங்கள் நான் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே
தினம் அல்லேலுயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலுயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவ. ஹல்லேலூயா. பாடல் எண் 95. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. 96. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். 80. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்கா. சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே அவர் இனியும் காப்பார், இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடு விசுவாசமாய் அவரே என் ஒளி, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் பலன், நான் யாருக்கு பயப்படேன், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசர், உன் தாயை மறந்தாலும் அவர் உன்னை மறவார். பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறார், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுமா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கைகளை தட்டி நம்முடைய எழுந்தின்று தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ரிபரபல துரபரப ஷபலப. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரபரபரபர துரபரப ஷபலப ரிகல துரபரப ஷபலப. Thank you Jesus. Thank you Jesus. ரிபரபலப ரிபலப. ஓ மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஓ ரிபரபரபலப ரிபலப ரிபலப. எல்லா கட்டுகள் எரியட்டும். ஓ ரபரபலபரபலப ரிபலதரபரப. ஓ glory glory glory. இந்த ஆண்டு முழுவதும் அப்பா செய்த நன்மையை நினைச்சு நம்ம துதிப்போமா? ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கடைசி ஹல்லேலூயா விடுதலை இரவு கூட்டத்தை காண செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்தார். ஸ்தோத்திரம் உள்ள தாளத்திலிருந்து நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நல்ல கையை தட்டி அப்பா ஸ்தோத்திரம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல உற்சாகமாய் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல சந்தோஷமா நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. சொல்வோம், கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சொல்லுமா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுமா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. சொல்வோம், தனிமையிலே துணை நின்றி
நினைச்ச எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். நல்ல உணவை கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். எத்தனை பேருக்கு அப்பா செய்தார் சொல்லுங்க. கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இந்த ஆண்டு முழுவதும் உங்க வருமானத்தை பெருக பண்ணினாரே, நன்றி சொல்லு. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். சொல்லுமா. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். சொல்லுமா. 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பொன்னோடும் பொருளோடும் புறப்படச் செய்தாரே. சொல்லமா. பொன்னோடும் பொருளோடும் புறப்படச் செய்தாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. நன்றி நன்றி இயேசு ராஜா. நல்ல டான்ஸ் ஆடி நன்றி நல்லா கொண்டாடுவோம் அப்பா சமூகத்துல. ராஜா நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. தகப்பனே தந்தையே சொல்லுமா. உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. அடிக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறே. சொல்லுமா. அடிக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறே. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் அருகில் இருப்பவரே. எங்கும் நாவையும் நிறைவேற்றுவீர், எல்லாம் நிறைவேற்றுவீர். உம் நாமம் உயரணுமே. சொல்லுமா. உலகெங்கும் பரவணுமே. நல்ல கையை வைத்து சொல்லுங்க. உம் நாமம் உயரணுமே. உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே. அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே
கொண்டாடுவோம். வானாதி வானங்களை உண்டு பண்ணின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், தன்னை தான் தாழ்த்தி பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் மனுஷ சாயலாய் மாறினார். ஓ, அதை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ரப 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 ஷப ரப 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 எதற்காக இயேசுவா பிறந்தார்? நம்மை மீட்பதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். இந்த லோகத்தில் இயேசுவே பிறந்தார், இந்த பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். இந்த லோகத்தில் இயேசுவே பிறந்தார், இந்த பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். நல்ல கையை தட்டி, ஓ ரப 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 ரப, நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீட்டை மாத்துச்சு, வீட்டை அடைச்சு. ஓ ரப 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 ஷப ரப ரிப ரப ரக ரத ரப 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 ரப. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வனலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. பீட் இருக்கா? ஏதாவது பீட்ட போதும். ஈ கார்ட் படிங்க. பாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வனலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. பாலன் பிறந்தீரே, நல்ல கைகளை தட்டி. மாண்டுடனே மகிமையால் உதித்த மன்னவனே, மன்னிதினில் மாண்டுடனே மகிமையால் உதித்த மன்னவனே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம் தூயாவும் நாமத்தையே. பாலன் பிறந்தீரே, கோலம் எடுத்தீரே, மனலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்க. கோலம் எடுத்தீரே, மனலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. சிவபாலன் பிறந்தீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஷபலப ரிபலம் உரபல துரபரப ஷபலப ரிகரா துரபரப. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கட்டும். நல்ல கைகளை உயர்த்தி இப்ப இயேசுப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறாரு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவின் வல்லமையை நான் ரிலீஸ் பண்ண போறேன். ஓ ரபா லபா ரஹது ரபா
ஓ ரபலா, எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஐ ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு சரீரத்துல வல்லமை இறங்கட்டும், எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள வல்லமை இறங்கட்டும், கண்கள்ல வல்லமை இறங்கட்டும், காதுகள்ல வல்லமை இறங்கட்டும், காதை சுத்தி உள்ள நரம்புகள்ல பிரச்சனையோடு இருக்கிறவங்களை கர்த்தர் இப்போது தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ரீபாலா தூராபாரா ஷபாலபா ஓ ரபாலபா ரீபாலபா ரீபாலபா. ஓ வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. நரம்புகளை புதிதாக்கி கொண்டு இருக்கிறார். ஓ ரீபாலபா ரீபாலபா ரீபாலஹதுடபா. ஓ ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஐஸ்வரியத்தை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றேன். ஓ பெற்றுக்கோங்க, சொல்லுங்க ஐ ரிலீஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. ஏசப்பாவுடைய சமூகத்துல வந்துட்டீங்க, நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு பொன் வேணுமா, பொருள் வேணுமா, பணம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, கேளுங்க. ஐ ரிலீஸ் சொல்லுங்க. ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கழுத்து பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ ரபரகரது ரபரப ஷபலபரபலவா. ஓரி மததரதர பலபரிக பதுடபர ஷபலபரி பலபரிமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடல்ல இருக்கிற எல்லா புண்களும் மாறிக்கொண்டு இருக்கிறது. எல்லா ப்ராப்ளம் மாறிக்கொண்டு இருக்கிறது. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ ரபலபரி பலபரபி. எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வெளியேறி கொண்டு இருக்கிறது, வெளியேறி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரபலபரிகதர ஓ ஷபரபரி பலதர பலதரபா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ரபரபலபா. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ ரபலபரி பலபரி கரது ரபரப ஷபலபர கரது ரது ரது ரது. ஓ ரபலபர கரது ரபர கர. நீங்க துதிக்கும் போதே, நீங்க துதிக்கும் போதே ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து நீங்க துதிக்கும் போதே நீங்க பெருகிட்டு இருக்கீங்க. உங்க சரீரத்துல ஆரோக்கியம் பெருகிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள மகிமை பெருகிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள ஜீவ நதி பெருகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பா மீன்கள் ஆசீர்வதிச்சாரு, மீனை உண்டாக்கிட்டு ஆசீர்வதிச்சார் ஆதியாகமத்துல. பெருக, நீங்கள் பழுகி பெருகுங்கள், உலகத்தை நிரப்புங்கள் சொன்னாரு. அது பெருகிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, 100 எத்தனை கோடி பேர் இந்திய உலகத்துல இருக்காங்க? 800 கோடி பேர் மீன் சாப்பிடுறாங்க. ஆனா அந்த மீன் பெருகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. சரி, அதாவது உயிருள்ள மீன் வச்சுக்கோங்க. ஆனா பொரிச்ச மீனை ஏசப்பா ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிச்சாரு. அது 5000 பேரு பெருகிட்டு. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நீங்க பெருகிட்டே இருப்பீங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும், ஓ அந்த பொரிச்ச மீனை பொரிச்சாலும் அது பெருகுது. ஓ ராகா துடா டா 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 டா. உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் என்ன திட்டம் போட்டாலும், அழிக்க நினைக்க சத்துரு என்ன களைய விதைச்சாலும் நீங்க பெருகிட்டே இருப்பீங்க. நீங்க பெருகிட்டே இருப்பீங்க. நீங்க பெருகிறதை யாரும் தடுக்க முடியாது. ஓ ரபரபரகரது ரபலபஷம். நல்ல அந்நிய பாஷையில ரெபலப ரெபலப ரெபலப. ஓ ரபரபரகரது ரபலபரபலப ரெபலது ரபரபா. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ரிஹதுர பரபா ஷபலப ரிபலபா. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கண்கள்ல வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. மூளையில நரம்புல வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ கர்த்தர் இந்த நாள் அசாதாரணமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இதுவரை சாதாரணமான அற்புதத்தை ஒருவேளை நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். இந்த நாள்ல நீங்க அசாதாரணமான அற்புதத்தை எதிர்பாருங்க. நடக்காதுன்னு சொல்ற காரியத்தை எதிர்பாருங்க. ஏசப்பாட்ட எதிர்பாருங்க. நம்ம ஆண்டவர் பெரியவர். பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. டாக்டர் இது முடியாதுன்னு சொன்னாங்களா, அதை எதிர்பாருங்க. நான் இப்ப ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை, ஐஸ்வரியத்தை, சுகத்தை, புதிய உறுப்புகளை, ஓ இயேசுவின் நாமத்தை ரிலீஸ். I release in the name of Jesus. பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. நல்ல கையை தட்டி பெற்றுக்கோங்க. ஃபயர். டச் டச் டச். வல்லமை 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 வல்லமை. ஜீவ நதிய இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்றேன். ஃபயர் போங்க. ஓ ரபா லபா ரிபா லபா ரி ரபா ரி ஹதுடா பரபா ஷபா லபா. ஓ ரபா லபா ரிபா லபா ரி ஹதுடா துடா தரா. ரபா ரகதுடா பரபா ஷபா லபா ரிபா லது ரபா ரபா ரிபா லபா. ஓ ரபா லபா ரிபா லபா. பேரின்ப நதியிலே ஓ கர்த்தர் உங்களை மூழ்க செய்கிறார். ரபா லபா ரிபா லபா ரிபா லது ரபா. இப்ப நம்மலாம் உன்னதத்துல ஆராதிச்சிட்டு இருக்கோங்க. மைண்ட்ல
இந்த பூமியை மறந்துருங்க. அப்படியே நீங்க சிங்காசனத்தின் முன்னாடி நிக்கிறீங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய சிங்காசனத்தின் முன்னாடி இருந்து நாம் ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பக்கத்துல நம்மளை சுத்தி ஜீவ நதி இருக்கு. ஓ, ஜீவ விருட்சம் இருக்கு. சொல்லுங்க, 1000 தூதர்கள் இருக்காங்க. ஓ, நீங்கள் சர்வ சங்க சபையின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஓ, நல்ல கையை வைத்தி உனக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமோ ரெடியா இருக்கு. பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். நீங்க கேளுங்க, கேளுங்க. என்ன வேணுமோ கேளுங்க. ஓ, ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஓ, கோல்டு வேணுமா கேளுங்க. கோல்ட ரிலீஸ் பண்றேன்னு சொல்லுங்க. ரீபாலாபா, ரீபாலாபா. எல்லாம் ஆசீர்வதிச்சு ரெடியா வச்சுட்டாரு உங்களுக்காக. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அவர் சொல்றாரு, பிள்ளைங்களே வாங்க, உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணிட்டேன். ஓ, ஓ, ரபல துரபர ஷதரரரர. சுகத்தா ரெடியா வச்சிருக்கிறாரு. புதிய உறுப்புகள்லாம் ரெடியா இருக்கு. எந்த உறுப்புல வியாதி இருக்குதோ, பழுதா இருக்குதோ, இப்போ அந்த இடத்துல கரத்தை வைங்க. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. டச், வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. In the name of Jesus, in the name of Jesus, touch. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். புதிய உறுப்புகள் உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தில். புதிய காதுகள் உருவாகட்டும், புதிய கண்கள் உருவாகட்டும், புதிய எலும்புகள் நரம்புகள் உருவாகட்டும், புதிய கிட்னி உருவாகட்டும், புதிய ஹார்ட் உருவாகட்டும். பல்ஸ் லெவல்ல பிரச்சனையோடு வந்தவங்களுக்கு அது பல்ஸ் எல்லாம் நார்மல் ஆகட்டும். இசிஜி நார்மல் ஆகட்டும். புதிய பல்கள் உருவாகட்டும். பல்லெல்லாம் புதுசா மாறட்டும். ஸ்கின்லாம் புதுசா மாறட்டும். வல்லமை இறங்கட்டும். ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஃபயர், 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 ஃபயர். நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருங்க. ஐ ரிசீவ் சொல்லுங்க. ஐ ரிசீவ் in the name of Jesus. அரே மரகதரதரதர. ஒரபரபலபரபலபரிகரதுரபரபரபலபரகரது. ஓ, மகிமை, 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 மகிமை. எத்தனை பேர் கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் வேணும்? கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு அக்கினி அபிஷேகத்தினால் உங்களை நிரப்ப போறாரு. செத்தவங்களை எழுப்பத்தக்கதான அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. இனி மரித்தவனை எழுப்புறதெல்லாம் இனி சாதாரணமா நடக்க போகுது. ஹல்லேலூயா. இனி சாதாரணமா நீங்க ஜெபிச்சது போதும். பெருசா ஜெபம் பண்ணுங்க. செத்தவனை எழுப்புங்க. ஓ, மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. ஓ, ரிகா தூரா தூரா பாரா ஷபாராபா ரிபாலாபா. கேளுங்க, கேளுங்க. உங்க பிசினஸ் மரித்த லெவல்ல இருக்குதா? ஓ, கேளுங்க. உயிரடைய போகுது. ரிமலபா ரபலபா ரிபாலபா. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு புதிய அபிஷேகம் பாய்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. சிலருடைய தலையில இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ, ரபலபா ரிபாலபா ரிஹதுரபா. முழங்கால் அளவல்ல, கணுக்கால் அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்குள்ள. கேளுங்க, கேளுங்க. நீச்சல் ஆழத்துக்குள்ள போயிட்டோம்னா இந்த உலகம் மறந்துரும். இந்த உலகமே நமக்கு தெரியாது. உன்னதத்தோடு கனெக்ட் ஆயிருவோம். ஹல்லேலூயா. உன்னதத்தோடு கனெக்ட் ஆயிருவோம். ரபலபரக. இந்த உலகத்தின் எதுவுமே நம்மளை தொட முடியாது. ஓ, கணுக்கால் அளவுல நின்னது போதும். முழங்கால் அளவுல நின்னது போதும். கேளுங்க, நீச்சல் ஆழம் வேணும். நீச்சல் ஆழம் பாடுமா? கணுக்கால் அளவு போதா, முழங்கால் அளவும் போதா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மதந்து மதந்து மகிழணுமே, மதந்து மதந்து மகிழணுமே. அருமையா போதகரே, அருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. அப்படியே கால்பட்டு பிடிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நிரப்புங்க, நிரப்புங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த ஆண்டு முழுவதும்
ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார், ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார். ஏசப்பாக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நாடு முழுவதும் நீங்கள் எங்கள் மேலே அன்பு வைத்து மீட்டிங்க்கு வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் விதைச்சிருக்கீங்க, இந்த ஊழியத்தில் ஜெபிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வருகிற புதிய ஆண்டில் பெரிய லெவலில் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெபிச்சா கூட அதற்கான பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதற்காக பிரயாசப்பட்டு செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜீவாக்கா, சைமன், ஜேக்கப் பிரதர், ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தில் ஜெபிக்கிற விதைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கோடா கோடியா பெருக பண்ணுவார். புதிய ஆண்டு புதிய நன்மையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் அவர் பாதுகாத்தார். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் வர்ற நாட்களில் ஆண்டோடைய பிரசனத்திலே இருங்க. ஆண்டோடைய பிரசனத்திலே உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க. நீங்கள் ஆண்டோர் பிரசனத்தில் இருங்க. நீங்கள் 10 வருஷம் செய்ய முடியாத ஏசப்பா 10 செகண்டில் உங்களுக்காக செஞ்சு முடிச்சிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஆண்டோடைய சமூகத்தில் இருங்க. நம்ம உன்னதத்தில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னொரு வசனம் போட்டு உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிச்சிட்டார். அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து எல்லாவற்றையும் அவரை ரிசீவ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். எடுத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியதான். அவர் நமக்காக கல்வாரின் சிலுவையின் மூலமாய் நமக்காக ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் அவர் சம்பாதிச்சு வச்சிட்டார். இனி நம்ம போய் எதையும் சாதிக்க போறதில்ல. நம்முடைய நீதினாலையும் ஒன்றும் பண்ண போறதில்ல. ஹல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. அப்பா, நான் ஒன்றும் இல்லைப்பா, உம்முடைய நீதிப்பா, உம்முடைய நீதி நிமித்தம் நீர் எனக்காக பட்ட பாடுகள் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்க பட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நாம் யாரு சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள் நாமெல்லாம் யாரு? விசுவாசத்தோடு சொல்லுங்க. நீதிமான். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் நீதிமான். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியையினால கிடையாது. கிரியையினால் வேதம் சொல்லுது, எவனும் நியாயப்பிரமாண கிரியையினால் நீதிமான் ஆக்கப்படுறது இல்லை. ஹல்லேலூயா. ஆக்கப்பட முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை யாருமே முழுசா கை கொள்ள முடியாது. ஒரே ஒருத்தர் தான் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றினார். அவர்தான் என் அருள்நாதர் இயேசு. ஹல்லேலூயா. அவர்தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறார். அதற்காக தான் அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்ம செய்ய முடியாததை அவர் செஞ்சு முடிச்சுட்டு அவர் நீதியில நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அவர் நமக்காக மரித்து அவர் இரத்தத்தால் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார். அந்த உணர்வோடு நீங்க இருங்க. புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் கூட பாடலாம், பாட்டு பாடலாம். இப்போ சாந்தாக்கா பாடுவாங்க. எத்தனை கொண்டாட்டம் வந்தாலும் கிறிஸ்மஸ் போல வருமா? எத்தனை மகிழ்ச்சி தந்தாலும் கிறிஸ்மஸ் போல தருமா? ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓஹோ ஓஹோ, மேரி மேரி கிறிஸ்மஸ். எத்தனை கொண்டாட்டம் வந்தாலும் கிறிஸ்மஸ் போல வருமா? எத்தனை மகிழ்ச்சி தந்தாலும் கிறிஸ்மஸ் போல தருமா? வானிலே வானிலே கேட்கும் பாடல் ஓசை ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். வானிலே வானிலே கேட்கும் பாடல் ஓசை ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். உள்ளம் பொங்கி மகிழுதே, கள்ளம் இன்றி பாடுதே. உள்ளம் பொங்கி மகிழுதே, கள்ளம் இன்றி பாடுதே. உலகெல்லாம் மகிழும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டமே. ஓ ஓ ஓ ஓ ஓ, எத்தனை கொண்டாட்டம் வந்தாலும் கிறிஸ்மஸ் போல வருமா? எத்தனை மகிழ்ச்சி தந்தாலும் கிறிஸ்மஸ் போல தருமா? ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓஹோ ஓஹோ, மேரி மேரி கிறிஸ்மஸ். சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்து சொல்ல எத்தனை
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார், நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார், நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். உன் பக்கம் உன்னை படைத்த ஆண்டவரோ உறங்க மாட்டார் தெரியாதா? உன்னை படைத்த ஆண்டவரோ உறங்க மாட்டார் தெரியாதா? பறந்து காக்கும் பறவையை போல் பாதுகாப்பார் புரியாதா? பறந்து காக்கும் பறவையை போல் பாதுகாப்பார் புரியாதா? மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார், நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகின்றார். எம் பக்கம் நெருக்கமோ ஏமாற்றம் தோல்வியோ, எம் பக்கம் நெருக்கமோ ஏமாற்றம் தோல்வியோ எல்லாமே மாற்றிடுவார். என் மனமே திகையாதே, என் மனமே திகையாதே, மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார், நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். யோர்தானே வந்தாலும் யோசனை ஏன் என் மனமே? யோர்தானே வந்தாலும் யோசனை ஏன் என் மனமே? யோசனையில் பெரியவரே யோர்தானை பிரிப்பாரோ? யோசனையில் பெரியவரே யோர்தானை பிரிப்பாரே. மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார், நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். பலவீனத்தில் அவர் பலனே பூரணமாய் விளங்கிடுமே, பலவீனத்தில் அவர் பலனே பூரணமாய் விளங்கிடுமே. என் மனமே திகையாதே, என் மனமே திகையாதே, கண்ணீர் யாவையும் துடைப்பாரே, கண்ணீர் யாவையும் துடைப்பாரே. மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார், நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி என்னுடைய வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, இந்த ஆக்சிடெண்ட் ஆனதில் தண்டுவடத்தில் அடிபட்டு நரம்பு விலகிட்டு, அந்த ஒரு நரம்பு விலகினதில் கை கால்லாம் செயல்படமாயிட்டு நாங்கள் ஜிஹெச் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது இவங்க 3 நாள் தான் உயிரோடு இருப்பாங்க, நீங்கள் சைன் போடுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே, இசுப்பா எனக்கு புது ஜீவனை கொடுங்க, நாங்கள் புது ஜீவனை கொடுங்க, என் வீட்டுக்காருக்கு புது ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையோட எல்லா பக்கமும் நாங்கள் குடும்பத்தோடு நாங்கள் சாட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணினேன். அப்பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக என் கூட பேசினாங்க. அந்த வசனத்தை வச்சே ஒரு 13 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தேன், அழுதுகிட்டே ஜோம்னிட்டே இருந்தேன். அப்போ
ஆப்ரேஷன் அன்னைக்கு டாக்டர் என்னை கூப்பிட்டு, நாங்கள் இந்த மாதிரி ஆப்ரேஷன் நாளைக்கு, நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க, இது எப்படினாலும் ஆகலாம், சக்ஸஸாக ஆகலாம், இல்லை இல்லாமனாலும் முடியலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறவு இவங்க ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்பாங்க, எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது. ஒரு பொம்மையை வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சு இவங்க எப்போ நடப்பாங்க என்ன அதுன்னு விசாரித்த போது, இவங்க நடக்கணுன்னா நடக்கவே மாட்டாங்க, வேணா உயிரோட என்ன உயிர் மட்டும் இருக்கும், ஆனால் நடக்க மாட்டாங்க, ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்பாங்க. அப்படியே நடக்கணுன்னாலும் கூட இவங்க வருஷ கணக்காகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. நான் விசுவாசத்தோட, ஏசப்பா நீங்கள் சுகத்தை கொடுங்க, நீங்கள் பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எகோவா ரப்பாவாக இருந்து ஒரு சுகத்தை பலத்தை கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண 1 மாதத்துலேயே நல்லா நடந்துட்டாங்க. நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க நிறைய பேர் எங்களுக்காண்டி எனக்காண்டியும் என் குடும்பத்துக்காண்டியும் ஜெபம் பண்ணீங்க, நிறைய பேர் உதவி பண்ணீங்க. நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 12வது மாதத்தில் இந்நாள் வரைக்கும் எங்களை தம்முடைய கிருபையினால் தாங்கி வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் வருகிற புதிய ஆண்டிலும் எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். திருக்கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். அருமையான இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறதற்காக நன்றிப்பா. இன்னும் இது பெரிய ஆலமரம் போல வளர்ந்து செழித்து ஓங்க இயேசுவே நீங்கள் கிருபை செய்ய உடைய கரங்களிலே ஆண்டவரே ரஞ்சனையும் உடைய மனைவியையும் ஒப்பு கொடுக்கின்றோம். பிள்ளைகள் எதிர்காலங்களை உடைய கரத்திலே கொடுக்கின்றோம். இந்த ஊழியங்கள் இன்னும் வளரணும், பெருகணும், வாழணும், உடைய குறைவுகள் நிறைவாகணும். அவர்கள் மூலம் இன்னும் அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை நீங்கள் செய்யும்படிக்கு உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். பிள்ளைகளை எடுத்து இன்னும் பயன்படுத்துங்கப்பா. இன்னும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. உறவினர் ஆண்டவரே, உற்றார் உறவினர், பெற்றோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். எல்லாரையும் கர்த்தர் வழி நடத்துங்க. அவருடைய கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள் என்ன இருக்கின்றதோ அது இன்றைக்கே அவர்களுக்கு சரியாகட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு வந்திருக்கிற மாதிரி அல்ல, போகும்போது ஒரு புதிதான பலனோடு, கிருபையோடு, ஆசீர்வாதங்களோடு, சந்தோஷத்தோடு, நிறைவோடு அவர்கள் கடந்து செல்ல நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் நிறைய பரிசுகள், ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு காத்திருக்கின்றது. நாங்கள் அதை அனுபவிப்போம். எங்களுக்கு விடுதலை உண்டு. கணவன் வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், மக்கள், மருமக்கள், பேரம்பேத்தி வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு என் தேவன் அநேக நன்மைகளை செய்து வைத்திருக்கிறார். அது எல்லாம் முடிந்துதான் இருக்கின்றது என்ற அந்த ஒரு நினைவோடு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு செல்ல வேண்டும். நிறைய நன்மைகளை தாங்க. அடுத்த வருஷம் இதே நாளிலே இருக்கும்போது நீர் செய்த அநேக நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கும்படியாக இந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அற்புதங்கள், அதிசயங்களும் நடக்கட்டும். தேவைகளை சந்திங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே காத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் கல்வி ஆசீர்வதிங்க, பண்டிகை ஆசீர்வதிங்க, புதிய ஆண்டு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்துல அருமையான பிரேயர் மீட்டிங் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இன்றைக்கு கூட இயற்கை சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாக நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி. நன்றிப்பா, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அடிமையை மறைத்து கொள்ளுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எல்லாருடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆசீர்வதிப்பீராக. இன்று நேற்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இன்னும் வரப்போகிற பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆசீர்வதித்து கொடுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா எழுதின புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்கள். இந்த வருகிற கிறிஸ்மஸ் ஆண்டும் நாட்களும் வருகிற புதிய ஆண்டையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து அநேக நன்மைகளை நம்முடைய கை நிறைய, மனம் நிறைய தரும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாளில் தேவன் நமக்காக இந்த அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். இதோ கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதிய காரியம் செய்வார். அப்படி சொல்லிய என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போகணும். தம்பி ப்ரேயரில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எல்லாமே செய்து முடிச்சிட்டார். ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு 3-4 வருஷங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டில் வந்து முருங்கைக்காய் அப்படியே நிறைய காய்ச்சி தொங்குது. யார் போனாலும் பறிச்சுட்டு தான் போவாங்க, அந்த அளவுக்கு தொங்கிட்டு இருக்கு. எனக்கும் அன்றைக்கு முருங்கைக்காய் தேவை. அப்போ நான் நினைக்கிறேன், இதில் ஒரு காயை பறிச்சுட்டு அந்த வீட்டுக்காரங்க நம்பர் என்கிட்ட இருக்குது, ஃபோன் பண்ணி அப்படி ஒரு முருங்கைக்காய் பறிச்சிருக்கேன் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ மனசுக்குள்ளே வேண்டாம், அப்படிலாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் நான் கொண்டு போன ஜாமான கிச்சனில் வச்சுட்டு தான் நிற்கேன். எங்கள் அண்ணன் பேரன் தாளமுத்து நகரில் இருக்கான். அவன் கூப்பிட்றான் பாட்டி அப்படின்னு. திரும்பி பார்த்தா இவ்வளோ முருங்கைக்காய், இவ்வளோ கருவேப்பிலை, இவ்வளோ முருங்கை இலை, இவ்வளோ எலுமிச்சம்பழம், இவ்வளோத்தோடு வந்து லக்கேஜோடு வந்து நிற்கிறான். எனக்குன்னு ஆசிரியை தாங்க முடியல. அப்போ எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்கான் அப்படின்னா, அவன் பிள்ளைகளை கான்வெண்ட்டில் விடணும் தாளமுத்து நகர்லேருந்து. 7 மணிக்கெல்லாம் முருங்கைக்காய் ரெடி ஆகிட்டான். எனக்கு அங்கே 7 மணிக்கு ரெடி. ஏமா நான் 8கிட்ட வெளியே வந்துடுவேன், 7:45 வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அதுக்குள்ளே ரெடி பண்ணுங்கன்னு அவங்க அம்மா அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் நினைக்கும் போது மணி 8கிட்ட, ஆனால் எனக்கு 7 மணிக்கே என்ன செய்துட்டு காய் ரெடியாக ஆகிவிட்டது. அதே போல் தான் உங்களுக்கும் திருமண காரியம் நிச்சயம் ஆகிவிட்டது, குழந்தைகள் கிடைத்து விட்டது, கடன்கள்லாம் அடைபட்டு விட்டது, எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. நம்ம தான் தெரியாமல் இருக்கோம் பாருங்கள். எனக்கு அது இன்னைக்கு நினச்சாலும் அப்படி ஆச்சரியமாக இருக்கும். ஏற்கனவே நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றார். சரி, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்மஸ் மாதமாக இருக்கிறதுனால ஆண்டவருடைய பிறப்பை பற்றி சில காரியங்கள். அவர் முதலாவது பிறக்கும்போது ஒரு குழந்தையாக பிறக்கின்றார். அதற்கு பிறகு தேவ ஆட்டுக்குட்டியாக காணப்படுகின்றார். அதுக்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து மனுஷன், இந்த மனுஷன் அப்படி காணப்படுகிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஜாவாக காணப்படுகின்றார். இந்த விதமாக இயேசுவை குறித்து உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, மன நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனை அறிய வேண்டும். அவரை என்ன செய்யணும், அறியணும். ஒரு நாள் 2 நாளெல்லாம் நம்ம ஒருத்தரை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. பல நாட்களாக, பல வாரங்களாக, மாதங்களாக, ஆண்டுகளாக நம்ம பழகினாதான் ஒருத்தரை அறிய முடியும். அதே போல் தேவனையும் நம்ம அறிய தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். தலையாகி கிறிஸ்து, நமக்கு தலை வந்து யார், இயேசு என்ன சிந்திக்கிறாரோ அதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். நம்ம சுயமாக எதை என்ன செய்யக்கூடாது, நடத்தணும்னு நினைக்கக்கூடாது. தலையாகி கிறிஸ்துவுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, அவர் வந்து முழுவதுமாக இயேசுவோட எண்ணம் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் ஒரு 3 பேர் ப்ரேயர் பண்ணுவோம். அதில் ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு ஊர் சென்னை பக்கம் இருக்காங்க போல். எனக்கு அவங்கள பார்த்ததில்ல. இன்னொருத்தங்க தான் அந்த கான்ஃபரன்ஸில் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போது நாங்கள் பேசும்போது 3 பேர் பேசுவோம். அப்போது முதலாவது பேசிட்டு அவரே ப்ரேயருக்கு போவோம். அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், நான் சார் நல்லா இருக்கீங்களா, அவருக்கு 82 வயசு என்னமா போல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டவுடனே மன நிறைந்த வாழ்க்கை. அது சொல்லும்போது எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் அவர் வந்து அவருக்கு அம்மா அப்பாவே தெரியாதான். டோனா ஊரில் தான் அவர் வளர்ந்துருக்காரு. அங்கே உள்ளவங்க தான் அவருக்கு அம்மா அப்பா எல்லாமே. கடைசியில் நல்லா படித்து ஆண்டவருடைய கிருபையினால் அவர் பார்மசியில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்மசியில் வேலை பார்த்து நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், அப்படியாக இப்போ ரிட்டையர்ட் ஆகி மன நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அம்மா அப்பா தெரியவே தெரியாது, யார் தான் அம்மா அப்பானே தெரியாதான். ஆனால் பாருங்கள், தேவன் வந்து அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அந்த அருமையான சகோதரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நமக்கும் அதான், இன்னைக்கு நமக்கு அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். மத்தேயு 2வது அதிகாரம் 1வது 2வது வசனம். மத்தேயு 2வது அதிகாரம் 2:1. ஆ 2வது வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது கலங்கினார்கள். என்ன அப்படின்னா, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவிலே பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் அங்கே வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கின்றார்கள். ஆனால் நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம்
2வது அதிகாரம் 16 வாசிங்க. லூக்கா 2:16. மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். எப்படி காண்கிறாங்க சாஸ்திரிகள்? தாயினுடைய முன்னணையிலே ஒரு பிள்ளையை கிடத்திருக்க காண்கின்றார்கள். இன்னொரு இதில் துணிகளிலே சுற்றி பிள்ளையை கிடத்திருக்கிறார்கள். பிறந்த பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சாஸ்திரிகள் அங்கிருந்து பிறப்பிட்டு வரும்போது ஏரோது ராஜாட்ட இவங்க என்ன செய்கிறாங்க, மாட்டிக்கிட்டுறாங்க. அப்போ ராஜாட்ட அவர் என்ன சொல்ற, சாஸ்திரிகள் எல்லாம் புத்தகங்களை எடுத்து பார்க்கும்போது இவங்க சொல்கிறாங்க ராஜா பிறந்திருக்கின்றார். அப்போ ரியல் என்னன்னா, உண்மை என்னன்னா ராஜா தான். ஆனால் பிள்ளையாக கிடத்தப்பட்டு இருக்கிறதே காண்கின்றோம். பிள்ளைக்குள்ள மறைந்திருப்பது என்ன? ராஜா. இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம கொண்டாடுறோம். அவர் பிள்ளையாக நீங்கள் நினைக்கிங்க, ஆனால் அவர் ராஜாவாக இருக்கின்றார். ராஜாட்ட எல்லாமே என்ன செய்யும், கிடைக்கும். ராஜாவுக்கு எந்த குறையும் இருக்காது. அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கின்றோம். நமக்கு எல்லாமே ஆண்டவர் தந்திருக்கின்றார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா, அவரை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும், அவரோடு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இயேசுவை அறிய கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு, உயர்வு உண்டு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்க சில பேர் இப்படி ஒரு முன்னேற்றத்துக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒருவேளை அது நல்ல மன தாழ்மையா, இல்லை ஒரு இறக்க குணமா, இல்லை தேவனுக்காக ஜீவிக்கிறதா, இல்லை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா, ஆண்டவருக்காக வைராக்கியமா, இல்லை வேத வாசிப்பா, அதிகமாக பாடி ஆராதிக்கிறவங்களா, பொறுமையாக சகித்து கொள்கிறவங்களா, வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லதே செய்கிறவங்களா, கோலே சொல்லி கொடுக்காம, கோல் சொல்லி கொடுக்காம, பொய் சொல்லாம, அந்த மாதிரி ஒரு ஜீவியம் நம்ம செய்து கொண்டே இருந்தா நம்மளை அறியாமலேயே நம்ம வளர்ந்து கொண்டு இருப்போம். நான் முக்கியமாக புளியமுத்து எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும். எங்கள் ஊரில் புளியமுத்து என்ன சும்மா அப்படி மண்ணுக்குள்ளே பிதஞ்சிரும். அதில் ஒரு செடி முளைச்சி நிற்கும் போதுக்குங்க, திடீர்னு அந்த இதை பிடுங்கி பார்த்தாச்சுன்னா புளியமுத்து என்ன கலராக இருக்கும்னா ப்ரௌன் கலராக இருக்கும். ஆனால் அந்த செடியோடு அதை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இளந்தளிரா பச்சை கலரில் அப்படி உடைச்சா உள்ள வெள்ளை வெள்ளேன்னும் அப்படியே ஒரு மாதிரி சந்தன கலர் மாதிரி டால் அடிக்கும், வெளியே பச்சையாக இருக்கும். அந்த புளிமுத்தை எடுத்து வாயில் போட்டால் ஒரு செகண்டில் பஞ்சா நனைஞ்சிரும். ஆனால் அது முதலாவது எவ்வளோ கடினமாக இருக்கும். ஆனால் அது பூமிக்குள்ளே போய் பூமியினுடைய அழுத்தம், அதனுடைய கீற்று எல்லாவற்றினாலும் அமுக்கப்பட்டு தன்னுடைய சாயலை இழந்து அது வேற ஒன்றாக மாறி அந்த புளியமுத்தை அங்கிருந்து வளர்ந்து வேறுவிட்டு அதுக்கு பிறகு பெரிய மரமாகி 1000 ஆண்டு காலங்கள் அவைகள் கனிகளை கொடுக்கக்கூடியதாக. புளிய மரம் எவ்வளோ வருஷம் நிற்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதுரை அந்த சைடெல்லாம் ரோடில் போகும்போது காரணம் ஒரே ஒரு புளியமுத்து தான். ஆனால் அது பூமியின் கீழே விதைக்கப்பட்டதுனால தன்னுடைய சாயலை அது இழந்து கடைசியில் வருடக்கணக்காக அது கனியை கொடுக்கின்றது. விதை போட்டது அவ்வளோதான், அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. அது காட்டில் அதெல்லாம் கிடையாது. அது பூமியின் வேரையும் அந்த தண்ணியையும் அது தனக்குள்ளே இழுத்து பூமியுடைய சக்தி இழுத்து வளர்க்கின்றது. அப்படி போல தான் கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளவாக நீங்கள் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி அவரோடு கூட நெருங்கி போறீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் வளருவீர்கள். அது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வளர்ந்துருவீங்க. நான் அநேகரை பார்த்துருக்கிறேன். இவங்க எப்படி இந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவனுக்காக அவங்க ஏதோ ஒன்று செய்திருப்பாங்க. அதனால அந்த உயர்வு தானாகவே வந்துவிடும். நம்ம ட்ரைலாம் இல்லை, நம்ம கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறதும் உடைய வேத வாசிப்பும் ஜெபமும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தான். நமக்குள்ள ஒரு கமாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். வேண்டாம், செய்யாத, சொல்லாத, போதும், நிறுத்து, வேண்டாம், அப்படி நமக்குள்ள ஒரு கமாண்டிங் இருக்கும். இல்லை செய்த பிறகு நமக்குள்ள ஒரு தடுமாற்றம் ஒரு உடனே ஆண்டவரே மன்னிச்சுக்கிடுங்கன்னு அவர் மன்னிப்பை அள்ளி கொடுக்க ஆவலோடு இருக்கின்றார். மன்னிப்பு கேட்ட உடனே அவர் மன்னித்து அடுத்த ப்ரமோஷனுக்கு நம்மளை கொண்டு போகிறார். இப்போ பிள்ளையே துணிகளிலே சுற்றி கிடத்திருக்கின்றார்கள். ஆனால் ஏரோது ராஜாவிட்ட என்ன சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே எங்கே? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 2:3 வசனம் வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். எதுக்காக? நம்ம தானே ராஜாவா இருக்கோம் இங்க எருசலேம்ல, யூதேயாவில். ஆனால் இன்னும் ஒரு ராஜா பிறந்திருக்காரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே கலக்கம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, அவரை அறியும் போது அந்த பிசாசானவன் கலங்குவான். ஐயோ, இவளுக்குள்ளே ராஜா வந்து விட்டார். ஒரு சாட்சி ஒரு நாள் கேட்டேன். ஒரு பெரிய பேனர்
அந்த பேனரில் வந்து இயேசு ரட்சிக்கிறாரு விடுவிக்கிறார் ஏதோ ஒன்று எழுதி ஒரு பெரிய பேனர், பெரிய இந்த பேனர் தொங்க விட்டுருந்தாங்களாம். அப்போது ஒருத்தங்களுக்கு ரொம்ப சௌம் இல்லையாம். அப்படி கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தையை வாசித்தாங்களாம். அப்போ இயேசு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மகிழ்ச்சியாக தெரிஞ்சுதான். உடனே இயேசுவே இயேசுவே ரட்சிக்கிறார், இயேசுவே இயேசுவே அப்படி சொல்ல சொல்ல அந்த நிமிஷத்திலேயே ஒரு பயங்கரமான விடுதலையை அவர்கள் கண்டார்கள் என்று நான் அந்த சாட்சி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இயேசுவே ஒருத்தங்களுக்கு பிசாசு படுத்திருந்தான் ஒரு மெசேஜில் கேட்டேன். அப்போ அந்த பேய் வந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இது கடந்து ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பேய் சொல்லுதான், இயேசு நாமத்தினால போன்னு சொன்னால் நான் பெயர்வேனே அப்படின்னு அதே சொல்லுதான். இயேசுவி நாமத்தினால நீ போனால் நான் பெயர்வேனே, அதான் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே இயேசுவி நாமத்தினால போனா என்னதான் பெயரும். பிரியமானவர்களே, அப்போ இந்த இயேசு என்கிற நாமம் அவர் ராஜாவாக இருக்கின்றார். அவரை நம்ம வாயினால அறிவிக்கும் பொழுது, நீங்கள் துதிக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக நமக்கு விடுதலையை கொடுக்கின்றார். அதனால நம்ம அவரை அறியும் போது பிசாசுக்கு கலக்க ஒரு ஓடியே போயிடுவான், நம்ம கிட்ட நிற்கவே மாட்டான். கண்டிப்பாக தேவன் எதுக்காக நம்மளை ஆசீர்வதிக்க தான் அவர் பிறந்தார். பாருங்க, மத்தேயு 2:6 யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, நாள் எழுதப்பட்டு இருக்கிறது, உன்னை ஆளும் பிரபு ஒருவர் தோன்றுவார். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது யாரு? பிரபு. பிரபுனா யாரு? பெரிய பணக்காரங்க. எங்கள் ஊரில் ஒரு பையன் பேர் பிரபாகரன். நமக்கு அம்மா கூப்பிடும்போது பிரபு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா என்ன? ராஜா, பணக்காரன், எல்லாமே நிறைந்தவன், எல்லாமே உள்ளவர் தான் பிரபு. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது யாரு? பிரபு. இதை அறிய வேண்டும், அறிய வேண்டும். அன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று நான் கேட்டேன் தான். இதில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு வெளியே வந்தாராம்மா. அப்போ அவருக்கு நிறைய ஆயிரக்கணக்கில் கொடுத்தாங்களாம் அந்த காணிக்கை. அப்போ அவர் ட்ரெயினில் காரில் ஏறதுக்கு முன்னால் எண்ணி பார்த்தாராம், 1/2 மணி நேரம் தான் மெசேஜ் கொடுத்துருக்கேன், அதுக்கு எனக்கு இவ்வளோ பணமா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆண்டவரே, 1/2 மணி நேரம் மெசேஜ் கொடுத்துருக்கேன், அதுக்கு இவ்வளோ பணமா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஆண்டவர் உடனே பேசினாங்களாம், டேய், நீ முன்னால் வந்து கிராமத்துக்கெலாம் ஊழியத்துக்கு போகும்போது ட்ரெயினில் இடம் கிடைக்காது, அதனால பாத்ரூமில் ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து நீ உட்காந்துருந்து ட்ராவல் பண்ணி நீ போய் செய்தி கொடுத்துட்டு வந்த. பிறகு நீ பஸ்ஸில் உட்கார இடம் இல்லாமல் நீ ஸ்டாண்டிங்லேயே நின்று எனக்காக போய் நீ ஒவ்வொரு கிராமங்களில் என்னை பற்றி நீ சொல்லிட்டு வந்த. நீ சைக்கிள்லேயே அழுத்த முடியாமல் அநேக இடங்களில் என்னுடைய வார்த்தை நீ சொல்லிட்டு வந்த. அதுக்கெல்லாம் சேர்த்து கால்குலேட்டர் பண்ணி தான் நான் உனக்கு இப்போ இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேடா. அப்போ 1 மணி நேரம் செய்தி கொடுப்பேன், 200 ரூபா கொடுப்பாங்க. 1.5 மணி நேரம் செய்தி கொடுப்பேன், 300 ரூபா கொடுப்பாங்க. இப்போ 1/2 மணி நேரம் மெசேஜ் கொடுத்துருக்கேன், இத்தனை ஆயிரங்களாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன? உலகத்தையே சிந்திக்கிறீங்க, என்ன உலகத்தையே சிந்திக்கிங்க. மாம்சம் தான் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே மாம்ச எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. மாம்சத்தினுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பிதாவாகிய தேவன், பரலோக ராஜ்யம், நமக்குள்ளே பிரபு இருக்கின்றார், நமக்குள்ளே ராஜா இருக்கின்றார். ராஜா வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும்? இங்கே ஒரு பொண்ணை நான் சர்ச்சில் பார்த்தேன், யூத் மீட்டிங் கூப்பிடலாம் அப்படின்ட்டு அவகிட்ட போனேன். அப்போ இந்த பிள்ளை வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அவள் யாருன்னு சொல்லும்போது பார்த்தேன் அவங்க அப்பா அவ்வளோ அழகானவங்க. அப்போ அந்த அழகுள்ள தகப்பனுடைய பிள்ளை அழகாக, இது வந்து ஆட்டோமேட்டிக் தான். அப்படியே நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. அதே மாதிரி ஒரு தெருவில் வந்து ரொம்ப, அதாவது நான் கல்யாணம் ஆகி இந்த தூத்துக்குடிக்கு வந்திருக்கும் போது எதிர்த்தாக்கில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நிறைய பிள்ளைங்க பாவம், எல்லாருமே வறண்டாவில் தான் சின்ன பாய் விரித்து எல்லாரும் தூங்குவாங்க. ஆனால் அதில் ஒரு மகா வந்து வீடு வாங்கி பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டி அந்த வீட்டில் நிற்கும்போது அவருடைய ட்ரெஸ்ஸே மாறிட்டுங்க. ஒரு பணக்கார வீட்டில் நிற்கிற பிள்ளை மாதிரி அவருடைய ஆடைகள் மாறிவிட்டது. ஆனால் அவ்வளோ பேருக்கும் அவங்க சோத்துக்கலாமல் கஞ்சிக்கலாமல் வெளியே வரிசையாக பாய் விரித்து ஒரு திருநைகளை படுக்க வச்சுருப்பாங்க. உள்ள ஒரு சின்ன ரூம் தான், அதில் அவங்க அப்பா வேலைக்கு போகிறதுனால அங்கே படுத்திருப்பார். அப்படி அங்கே தான் கிச்சனும் இருக்கும். அப்படி சோர்வங்க காமன் டாய்லெட்டு தான் போகணும். அப்படிலாம் வாழ்ந்தவங்க இன்றைக்கி ஒரு அரண்மனையாக பெருசாக கட்டினவுடனே எப்பவும் அவங்க நீட்டாக இருக்காங்க. அந்த வீட்டுக்கு தக்கன அவங்களுடைய ஜோடனை இருக்குது. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ பெரியவர். அப்போ அவருடைய குணங்கள் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே அவருக்குள்ள விசுவாசமாக அவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது நம்மளை அறியாமலே நம்ம உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவருக்குள்ளாக ஜீவிப்பீங்களா? நீங்கள் அவர் உங்களுக்கு தலையாக இருக்கின்றாரா?
நீங்கள் தலையாக செயல்படாதீங்க, சுயமாக வேண்டவே வேண்டாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் என்ன நடக்குதோ அது எனக்கு நடக்கட்டும். ஆண்டவர் வந்து எப்பவும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிறவராக தான் இருக்கின்றார். ஆதியாகமம் 1:1 பாருங்க, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லாமே அடி பார்த்தீங்கன்னா பரலோக பூலோகம் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாமே ஆண்டவர் பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வரதான் நினைப்பாரு. நம்ம தான் பூலோகத்திலே இருக்கணும்னு நினைக்கும். பரலோகத்தினுடைய சிந்தனைகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை நல்லா அதிகமாக படிங்க. அதில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் அறிய உங்களை அறியாமலே உங்களுக்கு ப்ரமோஷன் தான். இப்போ பிரபு தோன்றி இருக்கிறார். இந்த பிரபு இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கின்றார். அப்போ நம்முடைய இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:37 வாசிங்க. மத்தேயு 27:37. ஆ ஆ ம் சரி. அவருடைய தலையிலே என்ன வைத்தார்கள்? நெற்றியிலே யூதருக்கு ராஜாவாக இருக்கின்றார். பிலாத்து இப்படி எழுதிட்டாரு. எல்லாரும் சொல்கிறாங்க இதை இப்படி எழுத வேண்டாம், அவன் சொன்னதாக எழுதுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பிலாத்து என்ன சொன்னார்னா, எழுதினது யூதருக்கு ராஜா, நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. இன்றைக்கு நமக்கு ராஜா பிறந்திருக்கின்றார், எனக்குள்ளே பிறந்திருக்கின்றார், எனக்குள்ளே வாழ்கின்றார். அன்றைக்கு பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருந்த அந்த பிள்ளை ரியல் வந்து ராஜா தான். இன்றைக்கு அவர் எனக்குள்ளே ராஜாவாக இருக்கின்றார். அருமையானவர்களே, இங்கே ராஜா எனக்குள்ளே இருக்கார். ராஜாவுக்கு என்ன குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, எல்லா படைகளும் உண்டு. நமக்கு உதவி செய்யும்படிக்கு, நம்மை காக்கும்படிக்கு, நம்ம எதிரிகளை வீழ்த்தும்படிக்கு நமக்கும் கோடாகுடி தூதர்கள், சேனைகள் நமக்கு இருக்கின்றார்கள். நம்ம ஏன் கலங்க வேண்டும்? எல்லா ஆவிகள், எந்த ஆவிகள் வந்தா என்ன, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், என் பிரபு நாமத்தில் சொல்றேன், என் ராஜா நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று நான் அந்த நாமத்தில் சொல்றேன்னுங்க பக்கத்திலே வராது. சும்மா பயங்கட்டுமா? அவன் எல்லாமே யாரு? பொய் தான். அவன் சொல்றதெல்லாம் பொய், வேதம் தான் மெய், அதான் நிஜம். சரி, அப்போ இயேசு யூதருக்கு ராஜா, நமக்கு ராஜா. ஆனால் அவரை சிலுவையில் என்ன செய்கிறாங்க? தொங்க விட்டாங்க. அடுத்து அவர் யாருன்னு பார்ப்போம். யோவான் 1:29-30. யோவான் 1:29-30. ஆ இவர்தான். இவைகளுக்கு பிறகு இயேசு என்ன செய்கிறாங்க? மறுநாள் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக வருகின்றார். நமக்கு ஒரு பரிகாரியாக அவர் வருகின்றார். யாரு? நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய பரிகாரியாக வருகின்றார். ஒரு காரியம் சொல்ல முடியும். சின்ன பிள்ளையில் வந்து எங்கள் ஊரில் குடத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ சின்ன குடம், மண் குடம், சின்ன குடம், கொஞ்சம் ஓட்டை, ஒரு துணியை வச்சு அடைச்சது, சுண்ணாம்பு வச்சு அடைச்ச குடம், இப்படி குடங்களை தான் கொடுப்பாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ பெரிய அக்காமார் கூட ஒரு 10-12 வயசு பிள்ளைங்களையும் அனுப்புவாங்க. அதே மாதிரி நானும் அப்படி ஒரு குடத்தை கொண்டுக்கிட்டு போனேன். பெரிய அக்காமார் வந்து பின்னாலே வந்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு குடம் வந்து என்ன செய்துட்டுனா அப்படியே ஒழுவ ஆரம்பிச்சிட்டு, அந்த துணியில் இருந்து அசைவம்ல நம்ம தூக்கி தூக்கி வைப்போம் சின்ன பிள்ளை, அந்த துணி வழியாக தண்ணீர் அப்படியே வடிய ஆரம்பித்தது. உடனே பின்னால் வந்த எல்லா அக்காமாரும் என்னை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கேலியாக அப்படியே பேசிக்கிட்டே வந்தாங்க. எனக்கு கண்ணீர் அப்படியே வருது, இருந்தாலும் அடக்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களாம் பெரியவங்க, எதிர்த்து பேச முடியாது. ஒரு வீடு, அதுக்கப்புறம் எங்கள் வீடு தான். அதுக்கப்புறம் தான் எல்லா அக்காமாரும் போகணும். அப்போ நாங்கள் வரையும் எங்கள் ஐயா வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஐயாவை பார்த்த உடனே நான் என்ன செய்துட்டேன்? அழுத உடனே எங்கள் ஐயா வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. குடம் ஒழுகுதில்லை, அதுக்கு எல்லாரும் என்னை கேலி பண்ணி சிரிக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் ஐயா என்கிட்ட இருக்கிற குடத்தை வாங்கி, எல்லாரும் அப்படி அவங்க நின்றுட்டாங்க, எல்லாரும் இந்த குடத்தை வாங்கி எங்கள் ஐயா கொண்டு போய் அவங்க எல்லாரும் முன்னால் கீழே போட்டு உடைச்சிட்டு சொன்னாங்க, இனிமே என் பிள்ளை அழாது, போங்க அப்படின்னாங்க. எல்லாருக்கும் வெக்கமாயிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக போயிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் ஐயா மேலே எவ்வளோ பாசமாக இருந்தேன் எனக்கு தெரியுமா?
அவங்க என்ன நினைப்பாங்களோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அழக்கூடாது என்பதற்காக எங்கள் அம்மா யோசிக்கிறாங்க, குடம் போச்சு, நாளைக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு குடம் வேணுமே, இப்படி போய் உடச்சிட்டீங்களே, என் பிள்ளை அழுது அப்படின்னு சொல்லி எனக்கு பரிகாரியாக அந்த நாளே என்னுடைய தகப்பனார் காணப்பட்டார். இன்னைக்கு அதை விட மேலாக ஆண்டவர் நமக்காக அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய ராஜாங்கிற தன்மையை இழந்தவராக ஒரு அருமையான ஒரு ஆட்டுக்குட்டி சாதுவானது போல அவர் நமக்காக மாறிவிட்டார். அருமையானவர்களே, நீங்கள் அசனம் நம்ம ஆலயத்தில் நடக்கும்போது காலையிலே எல்லாரும் ஆடு கொண்டு போவாங்க, முந்தின நாளும் கொண்டு போவாங்க நைட்டு. நீங்கள் ஆண்டவருக்கு சித்தமானா இந்த வருகிற ஜூன் மாதம் 29ஆவது தேதியில் அசனத்துக்கு அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு இல்லை அடுத்த நாள் காலையில் நீங்கள் கோயில் வளாகத்தில் நில்லுங்க. நூற்றுக்கணக்கான ஆடுகளை எல்லாரும் வரிசையாக என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. 2 ஆடும் கொண்டு போவாங்க, 1 ஆடு கொண்டு போவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயோ போகிறோம்னு நினச்சிக்கிட்டு அது என்ன செய்யும், போவோம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கழுத்தை வெட்டி தொலியை உரித்து தொங்க விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு தெரியுமா நம்ம என்ன கொஞ்ச நேரத்தில் கொலை செய்யப்பட போகிறோன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் அது பாட்டுக்கு என்ன செய்யுது, ஹாப்பியாக அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் நல்லா இற போட்டிருப்பாங்க வயிற்ற நிறச்சி. அப்படி போல இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் அப்படித்தான் போனார். அவ்வளோ அமைதியாக போனார். ஏனென்றால் நம்மளை வாழ வைக்க, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்குவதற்காக ஆண்டவர் போனார். இந்த வைராக்கியம் உங்களுக்கு வந்துட்டுனா நீங்கள் வாழ்ந்துருவீங்க. இயேசுவே, நீர் எனக்காக 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 மறித்தீங்களாப்பா, எனக்காக சொல்லிக்கிட்டே இருங்க. பிசாசு பக்கத்தில் வராது, கோபம் வராது, பொறாமை வராது, எந்த ஒரு தீய குணமும் நம்மை அணுகாது. இதோ தேவ ஆட்டுக்குட்டி பிள்ளையாக முன்னணியிலே கிடத்திருந்தார்கள், அவரை ராஜாவாக கண்டார்கள். அதான் ரியல். அடுத்தபடியாக தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் சென்றார். இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். யோவான் 19ஆவது அதிகாரம், யோவான் 4:29 வாசிங்க. யோவான் 4:29. அவர் கிறிஸ்து தானோ என்றாள். இப்போ இவ எப்படி பார்க்குறாங்க இந்த சமாரிய பெண்? அவங்க இயேசுவை கிறிஸ்துவாக பார்க்கின்றாள். கிறிஸ்து என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். கிறிஸ்து நிறைய பேர் வாயில் இயேசு கிறிஸ்து. நம்ம ஐயா கூட பேதுரு ஆலயத்தில் நீங்கள் அடிக்கடி ஐயா பேசும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியே சொல்வார். கிறிஸ்துனா அப்படி இயேசு கிறிஸ்துனாலே பிசாசுக்கு நடுக்கம் வந்துடும். உங்கள் வாயில் அதே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, இயேசுவானவரே. அவரை சொல்லியிருக்கு, இவர் கிறிஸ்து தானோ, ஏன்னா அவர் என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். நீங்கள் அப்படி சொல்லுங்க, கிறிஸ்துவே என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்துங்க. என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள் என்னே எனக்கு தெரியல. சில பேர் சொல்லுங்க, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரங்க ஒரு நாள் சொன்னாங்க, 16 வருடங்கள் அவர் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தாராம். 16 ஆண்டுகள் அவர் போராடி தான் அந்த கோபம் அவரை விட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன ஒரு பாவம் அதிகமாக இருக்கின்றது என்பதை ஆண்டவரிடத்தில் சொல்லி நீங்கள் மன்றாடி ஜெபியுங்கள், அது தானாகவே போயிடும். நீங்கள் கிறிஸ்துவோடு ஒன்றிக்கப்பட்டவர்களாக நம்மை வாழ வைக்க ஆண்டவர் நமக்காக கிறிஸ்துவாக வந்தார். இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்குள் இருக்கின்றீர், எனக்குள் இருக்கின்றேன் நம்மை வாழ வைக்க. எப்படி சொன்னேன் நான், மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். அடுத்தபடியாக யோவான் 19:5 வசனம். யோவான் 19:5. இயேசுவை நோக்கி பிலாத்து சொல்றாரு, இதோ இந்த மனுஷன். எப்போ எனக்கு இதை வாசிக்கும் போது என்னுடைய இதயமே நடுங்குது. ஒரு மனுஷனாக நமக்காக ஒரு ராஜா, தேவகுமாரன் ஆகிய இயேசு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர், நம்முடைய நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் ஒரு மனுஷனாக காட்சியளித்தார். அருமையானவர்களே, நமக்காக. நீங்க சொல்லுங்க, இதோ இந்த மனுஷன் எனக்காக நீர் மனிதனானீர். நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நான் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டு இன்றைக்கும் இயேசுவே எல்லாமே செய்ய முடியும்னு நிற்கிறேன்னா எனக்குள்ளே அவர் நிறைய செய்திருக்காரு. என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், என்னுடைய மருமக்கள் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில் அநேக நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கின்றார். அதனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். ஏன்னா அவர் எனக்காக மனுஷனாய் காணப்பட்டார். அந்த பிலாத்து முள்முடி தரித்த இயேசுவை கொண்டு வெளியே விட்டு சொல்லுகிறான், இதோ இந்த மனுஷன்.
பாருங்க, நம்ம மகிமையில் அவரை பார்க்கும்போது எவ்வளவோ ஜெகஜோதியாக அவரை என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம வணங்கிக்கின்றோம். இயேசு உண்மையான தெய்வம், அவர்தான். அவரால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இந்த மனுஷனாய் காணப்பட்டார். முதலாவது பிள்ளையாக காணப்பட்டார், அடுத்து தேவ ஆட்டுக்குட்டியாக காணப்பட்டார், ராஜாவாக காணப்பட்டார், இப்பொழுது ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அவரை சிலுவையிலே தொங்க விட்டு விட்டார்கள். அந்த இயேசுவை 6 மணி நேரம் அவர் சிலுவையிலே நமக்காக தொங்கினார். நினச்சி பாருங்க. எங்கள் ஊரில் ஒரு பாட்டு படிப்பாங்க, அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு படிப்பாங்க. வலது கரத்தின் காயமே அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். அப்படி ஒவ்வொரு அவயவமாக இந்த பாடலை படிக்கும்போது கண்ணீர் விடாத பிள்ளைகள் இருக்காது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கூட அழுதுகிட்டு தான் வெளியே வரும் ஆலயத்தை விட்டு வரும் பொழுது. அவர் நமக்காக அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் அவர் தோன்றினார். இதில் நம்ம பார்க்குறோம், அவரை சிலுவையில் தொங்க விட்டாங்க. நான் அடிக்கடி என்னுடைய மனசுக்குள்ளே நான் கொண்டு வருவேன், ஆண்டவர் கிருபையினால் அவர் சிலுவையில் தொங்குற மாதிரியும் நான் அவர் பாதத்தில் அப்படி கிடக்கிற மாதிரியும் அநேக நேரங்கள் எனக்குள்ளே அப்படி கொண்டு வந்து நீப்பாட்டுவேன். ஆண்டவரே, இது உமக்கு அடிமை. ஆண்டவரே, இது உமக்கு அடிமை. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கையை பிடிச்சி நான் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை பார்த்துக்கிடுங்க, பிடிச்சிக்கிடுங்க, இந்த குட்டி பிள்ளை நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க. நான் சிலுவை நடிவாரத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டேன். இனிமேல் இதுக்கு நீங்கள் தான் பரிகாரி. உங்களால் தான் முடியும். என்னால் ஒன்றும் முடியாது. உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். என்னால் எதுவும் முடியும் நம்ம சொல்லவே முடியாது. தேவன் தான் நமக்காக செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 4:25. நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, அதாவது நமக்கு பாவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு, நம்முடைய தரித்திரத்துக்கு ஒரு முடிவு இருக்கு, இந்த சோர்ந்து போன வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கு. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். யூதர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இவரை கொன்றாச்சு, சிலுவையில் அரைஞ்சாச்சு, முடிந்தது அப்படின்னு நினைச்சாங்க. நான் 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அப்போ நமக்காக தான். நம்முடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். இதுவும் கடந்து போகும். நீங்கள் நம்ம ட்ராவலில் இருக்கோம், என்னைக்காவது நம்ம டிராஃபிக்கில் ஜாம் ஆகியே இருக்கோமா? எப்படியும் நமக்கு பச்சை விளக்கு போடுமா போடாதா? ரெட் லைட்லேயே நின்றுக்கிட்டே இருப்போமா? இல்லை. சில பேர் மூவ் ஆகும்னா நினைப்பேன், பச்சை தானே இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் ஏற்கனவே அம்புக்குறி பச்சைக்கு வந்துடும். அதனால் சில பேர் உடனே என்ன செய்வாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வண்டி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே தெரியும், அது ரெட்டிலே நம்ம நிற்க மாட்டோம், கண்டிப்பாக பச்சை அடிக்கும். அல்லேலூயா. நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் பச்சை அடிக்கும் கண்டிப்பாக. நம்ம ரெட்டில் நிற்கவே மாட்டோம், கண்ணீருக்குள்ளே நிற்கவே மாட்டோம். குழப்பத்தின் ஆவி நம்மளை விட்டு பெயரும், பயத்தின் ஆவி, எந்த திகிலும் எதுவுமே எனக்கு வேண்டாம். அவர் எடுத்து போட்டுருவார். இப்போ கூட வரும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ என்ன அப்படின்னா, அவங்க எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு பயப்படுறீங்க, பிரபுவே உள்ள ராஜாவை உள்ளே வச்சுக்கிட்டு யாராவது பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி, சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இடமே கொடுக்கவே கூடாது. எனக்கு ஆண்டவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அவர் நமக்காக அவர் மரித்தார், ஒப்பு கொடுக்கப்பட்டார், பிந்தி எழுந்துட்டார். செங்கடலை பாருங்க, பிளந்தாரு, அப்படியே விட்டுருக்காரா? இல்லை, சேர்த்துட்டாரு. யோர்தானை பிளந்தாரு, விட்டுட்டாரா? சேர்த்துட்டாரு. கண்மலை அடிச்சாங்க, தண்ணி வந்தது, அப்படியேவா இன்னும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு? இல்லை, முடிவு. அதுக்கு ஒரு முடிவு. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்கின்ற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். அன்பே உருவாக இருக்கின்றார். அவருடைய அழகை நீங்கள் தியானிங்க, உன்னத பாட்டு வாசிங்க, உன்னத பாட்டை எடுத்து வாசிங்க அடிக்கடி. ஆண்டவர் அவருடைய அழகு அப்படிப்பட்டது. அடுத்தபடியாக பாருங்க, யோவான் 18:37, 36-37. நீர் சொல்லுகிறபடி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் வந்தேன் என்றார். நீர் சொல்லுகிறபடி நான் யார் தான்? ராஜா தான். இப்போ நம்ம மத்தியில் யார் இருக்கா? ராஜா, ராஜாதி ராஜா. ஏன் சோர்ந்துருக்கீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? நான் யூத் மீட்டிங்கில் பிள்ளைங்கள பார்ப்பேன், நான் எல்லாமே இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. திருப்பி நான் வீட்டில் அப்படி படுத்துக்கும் போது நினைப்பேன்,
எவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்காரு. எதுக்கு நம்ம அப்படி அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கலாம், அப்படியே ஆவுன்ட்டு இருக்கலாம். எதுக்கு இப்படி இருக்காங்க? எல்லாருமே இப்படி இருக்காங்க. ஏசப்பா நமக்குள்ளே இருக்கும்போது ஏன் ஒரு ஹேப்பியான வாழ்க்கை இல்லை? எதுக்கு தற்கொலை பண்ணணும், எதுக்கு சாகணும், இனி இப்போவுமே எடுத்துக்கிடுங்கன்னு எதுக்கு கேட்கணும்? அப்படியே கடைசி பிசாசுக்கு வந்து அப்படி தான் நம்மளை எடுத்துக்கிடுங்கன்னு சொல்கிற கடத்துக்கு கொண்டு வந்து விடுவான். சொல்லவே கூடாது அந்த வார்த்தையை. நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன், அப்படி தான் சொல்லணும். அப்போ இதில் சொல்கிறார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் என்று தைரியமாக சொன்னார். அவர் ராஜா தான். அருமையானவர்களே, பிள்ளையை முன்னணியிலே கிடைத்திருக்கும் போது அவர் பிள்ளையாக இருந்தார். ஏரோது ராஜாவுக்கு அவர் ராஜாவாக வெளிப்பட்டார். யோவான் ஸ்நானகருக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக காணப்பட்டார். பிலாத்துக்கு ராஜாவாகவே காணப்பட்டார். நமக்கு இன்றைக்கு அவர் ராஜாவாக காணப்படுகின்றார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருந்தார்கள். அவருடைய உண்மை ரூபம் என்ன, அவருடைய தற்சொரூபம் என்ன? அவர் ராஜா. அவர் ராஜா. கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். என்ன கொண்டாட போகிறோம்? ராஜா பிறந்த நாளை கொண்டாட போகிறோம். நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். கடைசி நாள் எங்கள் அப்பா கூட நாங்கள் மகிமையில் இருப்போம். இந்த உலகத்திலையும் எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கும் எங்கள் வாழ்க்கை? மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம். அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லவே கூடாது, சந்தேகப்படவே கூடாது, கேள்வி கேட்கவே கூடாது. விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால் முடியும், என் தேவனால் முடியும், என் பிரபுவால் முடியும், என் ராஜாவால் முடியும் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யும்? நடக்கத்தான் செய்யும். அதை விட மேலாக தான் செய்வாங்க. ஒரு அக்கா வந்து ஒரு 30 சென்டில் வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னால் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். ஒரு சின்ன சாப்பிட்ற ஒரு டைனிங் ஹால், ஒரு சின்ன ஒரு கிச்சன், அதுக்குள்ளே ஒரு டாய்லெட், பாத்ரூம், ஒரே ஒரு பெட்டு, 5 பேர் அங்கே அண்ணாச்சி அக்கா, அவங்க பிள்ளைகள் 3 பொண்ணு 2 பையன், இவ்வளோ பேருமா சேர்ந்த ஒரே பெட்ரூமில் வரிசையாக கட்டில் போட்டு அவ்வளோ பேர் அதில் படுத்திருப்பாங்க. அந்த வீட்டையே 3 பேரை 4 பேருக்கு கல்யாணம் வேற ஆச்சு. ஆனால் இன்றைக்கு ஒரு 30 சென்ட்டுக்கிட்ட எத்தனையோ பெட்ரூம் மேலே கீழே எல்லாம் அவங்க வீடு கட்டியிருக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, அக்கா நான் இப்படி நினச்சே பார்க்கல, ஆனால் நான் அதிகமாக போனது ஆலயத்துக்கு தான். நான் நினச்ச உடனே செப்பலை மாட்டுவேன், ஆலயத்துக்கு போவேன். எங்கள் அத்தைட்ட மட்டும் ஒரு உத்தரவு கேட்கணும், அவ்வளோதான். மற்றபடி என்னுடைய எண்ணமெல்லாம் எப்பவும் தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கும். அப்படியே தேவனுடைய ஆலயத்தை நான் தேட தேட இன்றைக்கு நான் இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான வீட்டில் தனியாக ஒரு ஜெபரையும் கட்டி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இன்றைக்கும் எந்த லாக்டவுனில் கூட எங்கேயாவது ஆலயம் திறந்திருக்கா? தெருவுக்குள்ளே இருக்கிற சின்ன கோயிலில் அப்படின்னு போய், சின்ன கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கேயும் போய் ஆலயத்தில் அந்த கண்ணீரை படிச்சுட்டு அந்த ஜெபத்தை சொல்லிட்டு வந்திருக்காங்களாம். அந்த வரைக்கும் நான் வெற்றியாக வாழ்கின்றேன் அப்படின்னாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப விசுவாசம் ரொம்ப என்னக்கா அப்படின்னு. அப்படிங்க அங்கே வருங்க, இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப விசுவாசம் என்னக்கா அப்படின்னு கேட்க, அவ்வளோ விசுவாசம் அவங்களுக்கு இருக்கான். அதனால் இன்பமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இன்பமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. நானும் சர்ச்சுமே ஏதாவது பிரச்சனை சொல்வேன், நான் ப்ரேயர் பண்ணுவோமா அப்படின்னு உடனே எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி விடுவாங்க. அடுத்த நாள் கேட்பாங்க நல்லாயிட்டான்ட்டு. அவ்வளோ விசுவாசம். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் அவ்வளோ பெரியவர். சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கடந்ததை நினைத்து கலகாதுங்க. உங்களுக்கு ஒரு புதிய காரியம் இந்த நாளிலே இன்றைக்கே உங்களுக்கு ரெடி ஆயிற்று. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம். பூசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். பூசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் எங்களை உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். பிள்ளையாக தோன்றினீர், தேவ ஆட்டுக்குட்டியாக தோன்றினீர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு எழுப்பப்பட்டீர். மீண்டும் எங்களுக்காக ஆண்டவரே மனுஷனாய் காணப்பட்டீர். அதன் பின்பு ராஜாவாக காணப்பட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே எல்லாரையும் நீர் உம்முடைய கிருபையினால் ராஜாவாக பிரபுவாக எங்களுக்குள்ளே நீர் இருக்கின்றபடியினால் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
ஆசீர்வாதம் எங்களுக்கு ரெடியாகத்தான் இருக்கின்றது. அதை எங்களுக்கு தந்தருளுங்க. இந்த வாழ்க்கையிலே உடைய கிருபையினால் குடும்பமாக உயர்வு இருக்கட்டும். உயர்வை தந்திருங்க தகப்பனே. இயேசுவே கிறிஸ்துவானவரே உமக்கு நன்றி. இயேசுவே என்று சொல்லி அந்த பேனர்ல சொல்லிக்கொண்டே இருந்த அவங்க ஒரு ரிலீஃப் அடைஞ்சாங்க. நாங்களும் எங்க வாழ்க்கையில இயேசுவே கிறிஸ்துவே என்று சொல்லுவோம். உம்மாலே ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்த தயவுக்கு ராஜாவுக்கு நன்றி, பிரபுவுக்கு நன்றி, தேவ ஆட்டுக்குட்டிக்கு நன்றி. இதோ இந்த மனுஷன் உமக்கு நன்றி. பிள்ளையாக கிடத்தப்பட்ட இயேசுவே உமக்கு நன்றி. ஏரோதுக்கு ராஜாவாக தென்பட்டவரே உமக்கு நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிரேயர் மினிஸ்ட்ரி வாழட்டும், வளரட்டும். ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் எதுவும் ஒன்று ஆயத்தமாக இருக்குது. ஜெபிக்க வரணும், முன்னாடி ஜெபிக்க வரலாம். இருந்து சாப்பிட்டு போங்க. கேலண்டர் அடிச்சிருக்கோம். வீட்டுக்கு ஒரு கேலண்டர் வாங்குங்க. ரொம்ப அவசர தேவையான 2 குடும்பம் இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர் சரியா இருந்து வாங்கிட்டு போங்க. காட் பிளஸ் யூ.